தண்டபாணி தெய்வமே, மருதமலையானே, என் அப்பனே முருகா. கூப்பிட்டீங்களாப்பா? வந்துட்டேன். யாராமா? முருகனை கூப்பிட்டா அனுமார் வந்து நிக்கிற? ஆமா, தினம் காலைல கூப்பிடுங்க, கிட்ட கொண்டு மாத்திருங்க. ஏன் இப்ப சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யா? பாவம் ஹனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு. என்ன வாழை மிதிச்சிட்டியா? இல்லப்பா, காலை மிதிச்சிட்டேன். என்ன நொண்டிக்கிட்டே வேகமா போறான்? அப்பா கச்ச காப்பி போட்டுருக்கு, சக்கரே இல்லாம சப்புல்ல இருக்கு. டேய் டேய் டேய், அது காபி இல்லடா. நான் காபி சாப்பிட்ட டம்ளர் கழுவுறதுக்காக தண்ணி ஊத்தி வச்சிருக்கற பாக்கியம். ஆமா, இப்படித்தான் நான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்கப்படுறது. உனக்கு காபி ஒண்ணு உள்ளார அம்மாவை கேட்டு வாங்கிக்க. எங்களுக்கு தெரியும். டேய், நொண்ட மறந்துட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அம்மா, என்ன பூ இருக்கு அம்மா காணா? அம்மா, என்னாச்சு உனக்கு? நான் இங்கதானே நிக்கிறேன். இத வரேன். அப்பா, என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? காபி சாப்பிடலையா? சும்மா இருங்கப்பா. அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க, காணா? காணுமா? பின்ன இது யாரு? அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க? டேய், சமையல் அறையில இருந்தாண்டா வரேன். ஓ, பக்கத்துல இருந்து நீங்க தானா? ஆமா. நான் செக்கச்சிவன் இருந்தவன கேஸ் சிலிண்டர் நினைச்சுல வெளிய வந்துட்டேன். அடப்பாவி, குனிஞ்சிட்டு இருந்தே நீ. நீங்க வேற பாலு பயல. வெரி ஸ்ட்ராங் காப்பி. டேய், இங்க பாரு, அப்பா பாரு. கண்ணு ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு. அம்மா, டேய், நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா? தினம் உன்னை பாக்குறேன் இல்லடா மகனே. அதான் என்ன ஆச்சு பசங்களுக்கு? பாசம் அடமழியா பொழியுது இன்னைக்கு. பணமழை தாங்க காரணம். பணமா? ஆமா, நம்ம பிரபா எழுதின கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குதுல்ல, அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது. டேய், இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது? பிரபா தாண்டா என்கிட்ட சொன்னா. ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா? பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான். போயிட்டானா? என்னங்கடா? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபேக் ஷூ, பட்ஜெட் தப்பிச்சலாம் பாக்கறியா? டேய், ஒரு ஷூவே 3000 ரூபாடா. வர்றதே 1000 ரூபாய் தான்டா. போகட்டும், சாக்ஸ் வாங்கிட்டு போறேன். வந்துட்டாடா. ரெடி? பிரேக் இல்லையா? எப்படி எப்படி? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபாக் ஷூவா? ஒண்ணு கூட குறைச்சுக்குங்கப்பா. ஒரு ஊசியே போட்டு விடுங்கடா ஐயா. டேய், இப்ப ஐஸ் இருந்தா போதுடா. அப்ப 1000 ரூபாய். ஏய் ராஜா, ஹலோ பிரபாகர், எப்படி இருக்க? Fine, thank you, sir. வீட்ல அப்பா அம்மா சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். என்ன இந்த பக்கம்? இல்ல சார், ரெஃபரன்ஸ்க்காக சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன். ஆமா, ஐஏஎஸ் படிச்சிட்டு இருந்தல்ல? ஆமா சார். எந்த அளவுல இருக்கு? ரிட்டர்ன் முடிச்சிட்டேன், இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எப்ப கல்யாணம்? சார், ஐஏஎஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். நீ எழுதினாலே பாஸ் ஆயிடுவ, உனக்கு என்ன கவலை? நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க ராஜா? சார், பிரபா ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது தான் நான் எம்ஏல இருக்க 2 அரியர்ஸ் முடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். வெரி குட். அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்துக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். பரவாயில்லையே, இப்பெல்லாம் நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன். இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க. என்ன ராஜா, அப்புறம் முருகா, நல்லா இருக்கியா? ஏய், என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது? என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான்? ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா? வெரி குட், நல்ல புள்ள. நீ என்னையா ஒரே புகையா இருக்கு? அது என்னன்னே தெரியல சார். காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போயிட்டு இருக்கு. விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா? அது இருக்கட்டும், வேலை தேடிட்டு இருந்தியே, எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார். முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். என்ன? பிரபா எப்படி கலெக்டர் ஆயிடுமா, நான் டபால் ஏறுவேன். என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சு சார். இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க, ஒரு பட்டை. அதுக்கு தான் செகண்ட் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ரிட்டையர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதவின்னு இருக்கான். டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதுனேப்பா. ஐயோ, இது எவனுமே சொல்லல. சும்மா சொன்னேன். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். See you. ஏன்டா அடிக்கிறீங்க? போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது. என்னடா லேடிஸ் சண்டா, லேடிஸ் சண்டா. ஏய். ஏன்டா கலர்ஃபுல்லா ஒரு லெட்டர் கையில வச்சுக்கிட்டே தெரியுது. கற்பனை படிப்பா. பிரியமானவரே, என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 1000 முறைகள் வாசிக்கிறேன். என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன். எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது.
கவிதை எழுதும் உங்கள் கை எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா? எதிர்பார்க்கிறேன். பிரியமுடன் உங்கள் கவிதை பெண். பிரபா, அந்த கையெழுத்தை மட்டும் பாரு. கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. உன் கையெழுத்து கூட தான் அழகா இருக்கு. அதுக்கு நீ கண்ணாடி போய் பாடுறா. டேய், அழக பத்தி நீ பேசாத. இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஐயா, இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க? அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ, இது எப்பயுமே இப்படிதான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பான். பிரபா, பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டிருக்கு, பதில் எழுதுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. பிரபா, எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ, ஐ வில் ஹெல்ப் யூ. கம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. லக்ஷ்மி, ஒண்ணு இது கழுத்துல போட்டுக்க, இல்ல மூடி பீரோல எடுத்து வை. எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கடை பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்க, இந்த புடவையெல்லாம் கட்டி கசக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வருத்தப்படுறதும் நியாயம்தான். என்ன கொஞ்சம் லேட்டா வருத்தப்படுற, அவ்வளவுதான். போதுமே, உங்க ஜோக்கு நீங்க தான் சிரிச்சுக்கணும். கோச்சுக்காத. எங்க குடும்பத்திலேயே இது ஒரு வழக்கம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே புள்ள. அதே மாதிரி நமக்கும் பிரபா ஒரே பிள்ளையா வந்து போனதுதான் வீட்டுல பொண்ணே பொறுக்கல. போயிட்டு போகுது, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராமையா போயிடுவா. அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்ப்போம். அந்த மருமகளையே மகளா நினைச்சுப்போமே. நினைக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க. சரி. யாரு, நானா? ஆமா. என்னப்பா, இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் பார்க்கலன்னா சீக்கிரம் வைங்க. இருடா, அப்பா ட்ரை பண்ணிருக்கேன்ல. என்ன டாடி ஆச்சு மேட்ச்? போராடிட்டு இருக்கேன், தெரியல, எல்லாம் கோடு கூட வருது. டாடி, இதுக்கு தான் வாங்கும் போது அன்ரோல் டிவின்னு கேட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. அங்கிள் அங்கிள் அங்கிள், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அங்கிள். இன்னும் காலேஜுக்கு போகலையா? நீங்க போகலன்னு தெரிஞ்சிருந்தா 1 மணி நேரம் கழிச்சாவது வந்திருப்பேனே. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா இது, உங்க வயசு என்ன என் வயசு என்ன? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கம்மா. எப்போ கொடுக்கறதானே அங்கிள், இதுக்கு போய் ஏன் வெக்கப்படுறீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, யாரும் பார்க்கல இல்ல. சரிங்க, கொடுத்துருங்கம்மா. சிவ சிவா, யார் கோயில் மணி அடிச்சது? வலிக்குதா அங்கிள்? சுகமா இருக்கு. கோவில் மணி இல்லம்மா, நம்ம மேனேஜர் சுப்பிரமணி மஞ்சுக்கிட்ட அடி வாங்கி நிக்கிறாரு. ஏய் வாலு, என்ன மணி தலையில கொட்டினாலா? சின்ன பொண்ணு தானே, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன மணி? எம்ஐடில ஷேர்ஸ் வாங்கிருந்தீங்களே சார், ஆமா. அதுக்கு 50 லட்சம் ரூபாய் லாபம். 50 லட்சமா? நாங்க சொன்னப்ப நீங்க ஷேர்ஸ் வாங்கல, மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்குனீங்க. இன்னைக்கு 50 lakhs profit. Fantastic. சரி, இது என் பொண்ணு சொன்னதுக்காக வாயில சக்கரை போடணும். ஆமா, போடலாம். இல்ல இல்ல இல்ல, போடணும் போடணும் போடணும். நீ போய் சக்கரை எடுத்துப்பா. ஏய் ஏய், புடி. புடி. ஏய், அந்த பக்கம் வா. இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறது. ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏ ராஜா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் உன்கிட்ட சொல்லலாம், நீ தடுக்க மாட்டான். பேசாம போயிரு நீ. அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அடியேன்டா. சொல்லவா? சொல்லு. நீயே சொல்லலாம். சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல தெரியுதுல தெரியுதுல. என்னன்னு சொல்லுடா. வாய முறா. வாய முறா. அசையப்படாதாமா. டேய் ராஜா, இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? என்ன என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேச்சுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தலுமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன பண்ணா தெரியுமாடா? நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்பப்படாத கொன்றுன குழம்பப்படாத. அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கின்றான்டா.
கேட்டா உன் முகர கட்டைக்கு இது 10ஆதாங்கிறான். உன்னையா டேய் ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடுடா, தப்பிச்சு ஓடி வாடா. விடுடா, அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடி போடா. விடுடா, எந்திரிச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். ஏய் பிரபா வரங்க. என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்க? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுப்பா. என்ன பத்தி எழுதி சொன்னல, அதான் கேட்டு எழுதிப்பா போட்டுருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். என்னடா எழுதி இருக்கல்ல? நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறேன்? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தவன போயிட்டு பதில் லெட்டர் போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற? பிரியமுள்ள கவிதை பெண்ணுக்கு, நீங்கள் வெடுத்த மடல் என் விரல்களுக்கு வந்தது. விதையென நான் வீசிய கவிதைகள் போய் விழுந்த இடங்களில் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்று நான் யோசித்து பார்த்ததே இல்லை. தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தன் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு எந்த உறவும் இல்லாமல் இருவர் இணக்கமாய் இருப்பது உறவுகளில் உன்னதமானது. உங்கள் மனதில் காதல் ஏற்பட என்னையும் அறியாமல் நான் காரணமாக இருந்திருக்கிறேன். கனவாய் நினைத்து அதை கலைத்து விடுங்கள். என்றும் நட்போடு நாம் இருப்போம். பிரியங்களுடன் பிரபாகரன். அப்பனே ஏகாம்பரநாதா, இந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளா அனுப்பி வைப்பா. நல்லாரு நல்லாரு நல்லாரு. எதிரில் யார் வரான்னு பார்த்துட்டு காலில் விழுறது இல்ல, காலங்காத்தால. சரி இந்தா 100 ரூபாய் தண்டம் வச்சுக்கோ. ஒரு ஒத்த 100 ரூபாய் பையில வச்சுக்கிறதுக்கு ஒயிட் பேண்ட், ஷர்ட், ரிம்லெஸ் கிளாஸ் இருக்கட்டும். 100 ரூபாய் வர ஏன் விடுவானே? என்ன முறைக்கிற? அதான் காசு கொடுத்துட்டல. வணக்கம் முதலாளி. ஒன்னு ஏண்டா போன் பண்றது கிடையாது, வீட்டுக்கு வர்றது கிடையாது. நான் போன் பண்றப்ப நீ வீட்டுல இல்ல. நான் இல்லாதப்ப ஏன் போன் பண்ற? நான் போன் பண்ணேன்னு தெரியும்ல, பின்ன ஏன் நீ திருப்பி பண்ணல? என் ஒய்ஃபுக்கு ஞாபகம் மறந்து சொல்ல மறந்துட்டா போல இருக்குல்ல. நானு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்ல வரலையா? வந்திருக்காங்க. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய பொண்ணு. யாரு? நம்ம மீனாவா? ஆமா. ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது, அடையாளமே தெரியல. ஏன்பா இது வெட வெடன்னு ஒண்ணு ஒல்லியா ஒன்ன மாதிரியே இருக்கு. ரெண்டாவது வாலு அதெங்க காணோம்? அந்த வால் காலேஜ் போயிருக்கு. இவளுக்கு தான் நான் இப்ப மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். என்னது? மாப்பிள்ளைய எங்க வீட்டுல வச்சுட்டு நீங்க வேற இடத்துல எப்படி மாப்பிள்ளை பாப்பீங்க? ஆமா, நீங்க உரிமையா கேக்குறீங்க. அவன் ஒண்ணும் பேசாம நின்னுட்டு இருக்கான் பாருங்களேன். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். ஓஹோ, நல்லா இருமா. இருக்கட்டும். நல்லா இரு. வாங்க அத்தை, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம். கண்டிப்பா வரோம். வாங்க மாமா. ஒரு நல்ல நாளா பார்த்து மேலதாளத்தோட வந்து உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வரோம். சும்மா லோடலோடன்னு பேசாம வா. பசிக்குதா உனக்கு? ஆமா, மாப்பிள்ளை எப்படி? அவரும் உன்ன மாதிரி தானா? அறிவுல என்ன மாதிரி, அழகுல அவங்க அம்மா மாதிரி இருப்பான். மாப்பிள்ளை போட்டோ ஒண்ணு அனுப்பிச்சு. சரிடா வரேம்மா. சரிங்க. அம்மா சின்னையா பண்றத பாத்தீங்களா? என்ன செய்யறான்? நீங்களே உள்ள வந்து பாருங்கம்மா.
என்னமோ நீங்களே போய் பாருங்கன்னா என்ன பண்றான் என் புள்ள? ஐயோ ஹாய் மாம். என்ன தம்பி இது? என்ன? நீ வாய்ப்படி அடுப்படையில உன்னை யார் வெந்துட்டு இருக்க சொன்னாங்க? என்னது இது? புள்ளை அடுப்படையில விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? ஐயோ அம்மா, நான் தான் அவங்கள கிச்சனுக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னேன். காலையில நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போனீங்களா, சாப்பிடாம பசியோட திரும்ப வருவீங்க. அதனால ஒரு சேஞ்சுக்காக அம்மாவுக்கு நானே இன்னைக்கு சமையல். ஐயோ என் செல்ல மகனே. என்னென்ன ஐட்டம் பண்ணப்பா? வாழைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், சிக்கன் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, எக் ஃப்ரை, ஃபிஷ். இவ்வளவும் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு அப்பளம் மட்டும் பொரிச்சு. ஐயோ அப்பளம் பொரிச்சிருக்காங்க. ஆமாமா, எவ்வளவு கஷ்டமான வேலை. அம்மா இது எப்ப பொரிக்க தொடங்கின? காலையில 7:30 மணிக்கு. அப்படியா? நாங்க போன உடனே. ஆமா, 4 hours தான் இருக்கு. மத்ததெல்லாம் எப்ப பண்ணி முடிப்ப? அது 1/4 மணி நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், 3/4 மணி நேரம் ஆகலாம். அம்மா, உன் பையன் கையில ஒரு கொடுப்ப கொடுத்து வெளியில அனுப்பு. சும்மா இருங்க. பின்ன என்ன? உன் பையன் சொல்ற கணக்கு படி பார்த்தா மொத்த சமையல் முடியறதுக்கு 1 நாள் ஆகும் போல இருக்கு. பரவாயில்ல, பட்டி கிடக்கலாம். ஆமா இருக்கு, நம்மால முடியாது. சரி, உப்பு இருக்கா? அது அப்பளம் பண்ண கம்பெனிக்காரன் போட்டுருப்பான் நமக்கு. சரி டாடி டாட் அதெல்லாம் கேட்க வேணாம், போயிட்டு. இல்லம்மா, பசிக்குதுமா. பசிக்குதா கண்ணு? ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குதாமே. பாக்கியம், அந்த கூட இப்படி கொண்டா. அதுல சக்கரை பொங்கல் இருக்குது. சக்கரை பொங்கலா? டாடி புடிங்க புடிங்க. இப்படி வா. வாங்க 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 வாங்க. அடே, பசியோட இருப்பல்ல, அதுக்கு அதான் பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பர் இனிப்பு. இதே மாதிரி சூப்பர் இனிப்பான விஷயம் நான் ஒண்ணு சொல்லட்டா? என்னம்மா? நாங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். யாருக்கு? உனக்கு தான். நான் பார்க்க சொன்னா? இல்ல, எங்களுக்கு ஒரு மருமக வேண்டாமா? அதுக்கு என்ன அவசரம்? இல்ல பொண்ணு யாரும் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேன். அப்பா, பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். தம்பி இத பாருங்க, சாப்பிடாம போறான். அவரை கூப்பிடுங்களேன். தம்பி பிரபா, என்ன பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போற? இந்த பாரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கலாம் இல்ல, உன்னை யார் வேண்டாம் சொன்னாங்க? ஏன் படிப்பு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே? ஏன்பா காலையில போய் எல்லாம் உங்களாலதான். தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு சம்மதம் சொல்லலான்னு. அவன் என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு பெருசா அழுத்திக்கிட்டீங்களே. இத பாருங்க, பசின்னு உட்கார்ந்த புள்ள சாப்பிடாம எந்திரிச்சு போறான். எங்க போயிட்டு போறான்? இல்ல சும்மா போசு. இந்த காலத்து பசங்க எவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா தாலி ரெடியான்னு கேக்குறான். ஆனா ஒண்ணு, மீனாவை கண்ணால பார்த்தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டான், பொத்துன்னு மடியில விழுந்துருவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. தம்பி போட்டோ வாங்க விட்டு அமிச்சுட்டு பொண்ணு ஜாதகத்தை வர. அக்கா வா தம்பி, எங்க 2 நாளா காணோம்? ஃபேக்டரியில நிறைய வேலை, அதான். அத்தாங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அக்கா பசிக்குது, ஏதாவது இருக்கா? இருக்கு, அவரும் வந்துட்டோம், ஒண்ணா சாப்பிடலாம். ஓகே. ஹாய் அங்கிள். ஹாய், ஹலோ டார்லிங். என்னடா கல்யாண பொண்ணு டல்லா இருக்க? இல்லையே. இந்தா. என்ன மாமா அது? பாரு. புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு தான். எனக்கா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமே நீ புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும். கரெக்டா? ஆமா, வீட்டு சாமான்லாம் அப்படியே உடையாம இருக்கு, வால் இல்லையா? அத்தனோட போட்டோ வந்திருக்கு. எங்க குடு பாக்கலாம். முடியாது, நான் தான் முதல்ல பாப்பேன். என்னடி அது? அத்தனோட போட்டோ. ஐயே, அம்மாவாசை இருட்டு தேவை. என்னடி சொல்ற? அவ்வளவு சிகப்பு. அப்படியா? அக்கா பாக்கட்டும். மாட்டேன், அக்கா பார்த்தா அப்செட் ஆயிடுவா. ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிடுங்க. என்னது? ஒண்ணும் இல்ல டாடி. என்னது? அத்தானோட போட்டோ. குடு குடு, கம்மி. என்னதான்? என்னங்க என்ன? பையன் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம பொண்ணு சிவப்பா இருக்கா. பட் கருப்பு ஹெல்மெட் பார்த்திருக்கேன். பாத்திருக்கேன். அது மாதிரி இருக்கு. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையில ஒரு முடி கூட இல்லையே. ஐயோ கடவுளே. அமெரிக்கா அம்ச்சி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணலாமே. இல்ல, உனக்கு தெரியாது, பேசாம இரு. என்னங்க, என்ன சொல்றீங்க? நீ ஏன் பாரு பாரு. என்னங்க, தலையில முடியலன்னா கூட விக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லடி, கண்ணதான் உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. பாருங்க டாடி. என்ன இது, ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பாப்பா அழ வச்சிட்டு இருக்கீங்க? குடு பார்க்கலாம். வேஸ்ட். அம்மா.
அழகான மாப்பிள்ளை பாருடி செல்லும். ஏன்டா உச்சி குட்டுற? பிரபா ஆ. நல்ல நல்ல பேண்ட் பிட்டா இருக்குப்பா. நான் 2 எடுத்துக்கிறவா? எடுத்துக்க. தேங்க்யூடா, தேங்க்யூ. சார் வீட்டுல கல்யாணமா? ஆமாங்க. உங்களுக்கா? என் தங்கச்சிக்கு. ஓ எடுத்துங்க. இது நல்லா இருக்கு. இதை பேக் பண்ணி பில் போடுங்க. சரி சார். 10 நோட் பண்ணீங்க. எப்ப கிடைக்கும் சார்? நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி. ஓகே சார். ஹலோ சார் பேண்ட் தைக்கணும் எனக்கு. இங்க ரொம்ப காஸ்ட்லி ஆகும், வேற கடை பாருங்க சார். கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா? சாரி சார், தச்சிடலாம் சார். 1 செகண்ட். ஆஃப் பேண்ட்டுக்கு எவ்வளவு, ஃபுல் பேண்ட்டுக்கு எவ்வளவு? ஹாஃப் பேண்ட் 300 ஆகும் சார், ஃபுல் பேண்ட்டுக்கு 600 ஆகும் சார். ஆமா. அப்படின்னா ஆஃப் பேண்ட் தச்சிருங்க. சரி சார். இறக்க மட்டும் ஆ. பிடிங்க, இவ்வளவுக்கு வச்சிருங்க. வரட்ட. யாரா அவன்? ஓ நீங்க தானா முருகா? ஓ முன்னாடி நின்று என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட. போய்க்க. டேய் பிரபா, சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் கும்முன்னு இல்ல. யாரடா சொல்ற? என்னையத்தாப்பா சொல்றேன். பொறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. என்ன பிரபா யாருமே காணா? அதானே. ஓ உள்ள எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு போலுக்கு. ஏம்மா என்னம்மா மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? இனிமேதான் வருவாங்களாமா? அவங்க வரமாட்டாங்கப்பா. ஏய் ராஜா, அம்மா என்னாச்சுமா? இல்லப்பா, லதாவை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தியும் யாரோ வேண்டாதவங்க தப்பா கடிதம் எழுதி மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டுட்டாங்க. ஏய், யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? சொல்ற. இந்த ஏரியால தான் யாராவது ஒரு ராஸ்கல் அதை பண்ணிருப்பான். சொல்றானா? பிரபா கேக்குறான்ல, சொல்லேன்டா. அண்ணே, நான் தான் அந்த லெட்டர் எழுதி போட்டேன். என்னமா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உன்னை யார் லெட்டர் எழுத சொன்னது? இல்லண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க என்ன பத்தி விசாரிக்கல, நம்ம வசதியை பத்தி தான் விசாரிச்சாங்க. 100 பவுன் நகை, மாருதி கார், 5 லட்சம் ரூபாய் பணம், இதெல்லாம் என்ன வாழ வைக்கிறதுக்காக அவங்க கேட்ட வரதட்சணை. அண்ணனும் அம்மாவும் ஏன் சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்லிட்டாங்க. இத கொடுக்கணும்னா யாருக்கிட்டையாவது கடன் வாங்கணும், இல்ல இந்த வீட்டை விற்கணும். அண்ணனையும் அம்மாவையும் கடன்காரங்களாக்கி நடு தெருவுல நிக்க வச்சு எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அதனாலதான். ஏமா அண்ணன் நான் ஒருத்தன் இல்லையா? என்னமா இது? ஏய், அந்த மாப்பிள்ளையோட அட்ரஸ் கொடு, நான் போய் பாக்குறேன். எதுக்காக அவங்க அப்படி எழுதணும்? என்ன பிடிக்கலையா? நீங்க கேட்ட வரதட்சணை பிடிக்கல. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? லதாவை கல்யாணம் பண்ணீங்க, நீங்க கேட்ட வரதட்சணையை நான் கொடுத்துறேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா பையனா, சித்தப்பா பையனா, இல்ல மாமா பையனா, அத்தை பையனா? பின்ன யாரு? நான் ராஜாவோட ஃப்ரெண்டு. ஒருத்தரோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. உண்மையான நட்புன்னா என்னன்னு இப்போ நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நண்பர் ராஜாவுக்கு இருக்காருன்னா, வெல், அவரோட தங்கச்சிய நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களோட நட்பை கௌரவிக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல. திருப்தி தானே? தேங்க்யூ. அம்மா ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா? என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க. ஏன் உன் ஊர் என்ன ஊட்டியா? இல்ல, ஆ. ட்ரிவாண்ட்ரம். ஊர் பேரை கேட்டோம்னா ட்ரூம்னு உரிமை அடிக்கிற. ஓ திருவனந்தபுரமா? என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஓடுனா ஒலிம்பிக்கிடா என் வென்று. அப்ப ஓடு. என்னது இது? கத்தி அதிக கையில இருக்க பண்ணி பேசிக்கு போய் பொருள் எடுக்கிற. என்ன எந்த எந்த எடுக்கிறான்னு தெரியல. ஆத்தாடி இப்ப ஓட்ட பண்ணி உன்ட கோல்டு மெடல் வாங்கலாம், என் பேரை மாத்திக்க நீ. வராதா பின்னால வராதா? முருகா வீட்டுடா, கட்டா வீட்டா. ஏன்டா இப்படி ஓடி வர? நான் தான் ஜெயிச்சேன். எஸ்டேட் கிளம்பிட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் என்ன ஜெயிச்சா? எங்க ஓடி வர? ஒண்ணு இல்லப்பா, அந்த மீசக்கார தம்பிக்கு எனக்கும் ஒரு சின்ன ஓட்ட பந்தயம், அதுல நான் தான் ஜெயிச்சேன். ஆமா, நீ ஜெயிச்சா அவன் ஏன்டா உன்னை முறைச்சு பாக்குறான்? தோத்தவன் முறைக்கத்தானே செய்வான். போடா
வெற்றி தோல்வி மனிதனுக்கு சகஜம். போ மூதேவி. தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஓ விரலு நீ தொலைச்சாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி போறேன் வென்று. எப்பா நீ எடு வண்டிய. சீக்கிரம் எடுக்கப்பா. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு கத்தூர தெரியாமா பண்ணிடுறா. வாயடிச்சு போட்டோட தண்ணி வந்துட போகுது. சனியனே போ 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 போ. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஹலோ டார்லிங். ஐயோ தாங்களையே தாங்களையே நான் என்ன செய்வேன்? பிரபா நீ உன் எஸ்டேட்டுக்கு போய் முயலத்தானே வேட்டையாடுவேன். இங்க பாடுறா கன்னிமானு கவரிமானு புள்ளிமானு கஸ்தூரிமானு எல்லா மானும் ஒட்டு மொத்தமா இங்க தெரியுதே. ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன். இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் வரமாட்டேன். என்ன தடுக்காதீங்க தடுக்காதீங்க. தடுத்து என் பாவத்தை தப்பா இருக்காதீங்கடா. ஐயோ ஆமா சீக்கிரம் போய் இதெல்லாம் வெளியூர் பண்ணுங்கடா. நம்ம ஊர் ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கீங்க. அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சுங்க ஓர் அழுதுருங்கடா. பொறாமடா பொறாம. நான் அழகா இருக்கேன்னு பொறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. என்ன மேல சத்தம்? ஏய் மூதேவி கீழே டயர் போயிடுச்சுடா. போச்சா? ஏண்டா இப்படி பேசுறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு. சத்தமா சொல்லிருந்தீங்கன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே. ஐயோ என்ன ஆச்சு? 600 கிலோமீட்டர் வந்துச்சு ஒண்ணும் ஆகல. வண்டி நின்னு 6 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு. எந்த பரதேசி கண்டுபிடி? வேற எந்த பரதேசி இல்லைங்க. இல்ல இல்ல எப்படி வெடிச்சு? நண்பன் நண்பன் உன் உயிர் நண்பன் சார். ஏதோ ஒரு அசரீர் வாக்குல ஒரு சின்ன அசம்பாவிதம். டயர் வெடிச்சக்கலாம் விசாரணை கமிஷன் வைக்க முடியுமா? விடுங்க சார். பிரபா இங்க பாருப்பா. மூட் அவுட் ஆகி கிடக்கு. நீ ஏதாச்சும் ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட். என்னடா என்டர்டைன்மெண்ட்? டயர் மாத்திர வரைக்கும் காலேஜ்ல பழைய மெட்டுகள புது புது பாட்டா எடுத்துருவீல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஊதி விடுங்கிறேன். உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. எனக்கு கபடம் தெரியாது. அநியாயமா ஒரு பச்சை புள்ளை அடிச்சு கொல்ல போறாங்களே. அட பாவிகளா விடமாட்டேன். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்குள்ள ஐயோ என்ன இங்கிட்டு வராம அங்கிட்டு போறா? ரூட்டை மாத்திட்டாங்களா? மோசம் போயிட்டமே. என் குழந்தை உன்னை என்னடா பண்ணுச்சு? இப்படி இறக்கவே இல்லாம தூக்கி எறிஞ்சிட்டே நீ மனுஷனா மிருகமா? ஏமா அந்த பஸ் பச்ச நான் இங்க பாத்துட்டு தானே இருந்தேன். விளையாண்டு இருந்த குழந்தை ஏன்டா தூக்கி எறிஞ்சா? ஐயோ அவசரப்படாதீங்க. நடந்தது என்னன்னு கேளுங்க. பஸ் அங்க இருந்து வந்துச்சா அதே நேரத்துல குழந்தையும் குறுக்க வந்துச்சு. பஸ்ல அடிபட்ட கூடாதுங்கிற ஒரு பதட்டத்திலையும் குழந்தைய காப்பாத்தணுமேங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் தூக்கி வச்சினேன். இதான் நடந்தது. வேணா இவரை கேளுங்க. யார்கிட்ட சொல்ற? உன் மூஞ்ச பார்த்தா காப்பாத்த இந்த மாதிரி தெரியல. குழந்தைய கடத்திட்டு போய் வந்த மாதிரி இருக்க. ஐயோ பஸ் தான் ரூட்டை மாத்துனா நீங்க கதையே மாத்துறீங்களே. சத்தியமா சொல்றேன் அந்த பஸ்ல குழந்தை அடிபட்ட கூடாதுன்னு தான் தூக்கி வச்சினேன். கதை விடுற. என்னைக்கு அந்த ரோட்ல பஸ் போச்சு? குழந்தைய ஒண்ணு தெரிஞ்சே விளையாண்டு இருக்கு. அது தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? என்னடா இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சு போட தொலைச்சு. ஆஹா இனிமேல் உள்ளதையும் சொல்லக்கூடாது நல்லதையும் செய்யக்கூடாது. யார் அவன் பிள்ளைக்கு கிடைச்சது? இன்னுமா ஆஹா என்ன இந்த ரூட்ல ஒரு ஆட்டோக்கார அலமோதி வர்றான். ஒரு பெருசு கண்ண வெட்டிட்டு வருது. இங்கேயும் கட்சி வைப்பாங்க போட்டிருக்கேன். முருகன் சார் உங்களுக்கு தேவையில்ல திரும்பிருங்க சார். திரும்ப வேணாம் திரும்பிருங்க சார். ஒரு ஆள் அடிபட்டு விழுந்து கிடக்குறான்ல, தூக்காம போயிட்டே இருக்க நீ பாட்டுக்கு. இடிச்ச நீதானா? ஏமா நான் இடிச்ச மாதிரி பேசுறேன். இடிச்சேன்னு தெரியுதுல்ல, தூக்க வேண்டியதானே. நீ இடிப்ப எனக்கு எப்படா தெரியும்? ஓட்டு வர்ற எனக்கு தெரியுமா உனக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சே இடிக்கிறீங்களா? ஏண்டா அது நான் வர்ற ரோடு மாத்தி இடிக்கிறீங்க. நல்லா இருக்கிறா ராசா நடத்துக்கிறாடா. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ரோட்ல எவன்டா இடிப்பா போய் அடிப்போம்னு அலையறீங்க. ஏன் நிக்கிறீங்க? ஆரம்பிங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப வேற எங்க இடிக்கிறாங்க போய் பார்த்து அங்க போய் அடிங்க. போங்கடா போங்க. நல்லா போக போக மாட்டேங்கிறாங்க. என்ன காலையில இருந்து தேவையில்லாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். எவனோ நம்மளை அடிக்கிறதுக்குன்னே இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தெரு தெருவா உட்கார வச்சிருக்கா போல் இருக்கும். நம்ம அழகா இருக்கமேன்ற பொறாம
பொறாம இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ, ஒருவேளை கண்ணாடிக்கு நாடிய பாத்துட்டனோ. யாரா அப்ப கலவரம் அடிச்சது? அவளையும் தானா தேங்க்யூ. ரெடி பண்ணி வைங்க, நான் அப்புறம் வரேன். சாப்பிடுங்க. I'm so sorry. என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்கப்புறம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? பேசினதோட விட்டீங்களே, எங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். No, no, of course not. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பெண்களுக்கு மட்டும் பஸ் விடுறாங்கல்ல, அது மாதிரி ஆண்களுக்கு மட்டும் பஸ் எப்ப விடுறாங்களோ அன்னைக்கு தான் பஸ்ல போறதா இருக்கு. உங்களுக்கு கவிதைகள்லாம் பிடிக்குமா? ஓரளவுக்கு. உங்களுக்கு? உயிர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞரோட கவிதை எல்லாம் இந்த புக்ஸ்ல இருக்கு. இதையெல்லாம் என் உயிரை விட பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். நண்பன் சொன்னான், வீட்டுக்குள் இருந்தே விண்மீன்கள் பார்த்தானாம், கூரையில் ஓட்டைகள். இது என்ன பிரமாதம், என் வீட்டிலிருந்து வானத்தையே பார்க்கலாம், கூரைதான் இல்லையே. சுமாரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நல்லா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா? இந்த கவிதையை போய் சுமாரா இருக்குன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? அப்பப்ப ஏதாவது கிறுக்குவேன். சரி, அந்த கிறுக்கல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் எல்லாம் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு பிரபாகர், அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன் மேடம். அது இல்லைங்க, கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல வீட்ல லைட்ட போட்டு வச்சிருக்கேன், பூரா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு யார் முருகன் பேர் வச்சது? இது கேள்வி. இதெல்லாம் நின்னு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம். அப்படி உட்கார்ந்து ஆறாம பேச வேண்டிய விஷயம். வாங்க மேடம். அழகின்ற சொல்லுக்கு முருகா, மேடம் அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா? அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர். இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம். அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா? சரி, விஷயத்தை சொல்லுங்க. உண்மையா பையனு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மேடம், சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன். மின்னுவலடா, உனக்கு தெரியாது. நீ அப்ப பிறக்கவே இல்லை. மின்னுவேன். ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா? என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா? அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல, அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம். சரி, அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஜாக்கைக்கு எடுத்து பத்தி விட்டு போயிடும். அந்த லீக்ல ஏதாச்சும் காலகை தெரியும்ல, அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர். முருகன், ஜெகஜோதியா மின்னுவீங்க சரி. ஆமா, ஆனா இப்போ ஜோதி அணைஞ்சு புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, அது ஏன்? வரல சொல்ல விடணுமா இல்லையா? சொல்லுங்க. சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா? அங்க சிறுத்தை, கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிருமா இல்லையாடா? உனக்கு தெரியாது. அப்ப நீ பயந்துருவனே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். தெரியாத விடு. மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை.
சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மழை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? சரி பேஞ்சிச்சு. அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி ஃபேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் முருகன், அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா அவங்க 2 பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா? எங்க விழுக போகுது? உங்க விடுற கதை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கையை தொட்டு பாருங்க. ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காரு. அண்ணே முருகண்ணே, இங்க உட்காந்துட்டீங்க. ஏன் உட்காரப்படாதா? சும்மா ஒரு பேச்சு கேட்டனே. பேசாம வேணா கால. ஏய் இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான். ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க? நின்ட்டல்ல நிம்மதிதானே போ. ஏய் கையெல்லாம் எங்க? வீட்டுல வச்சுட்டனே. ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க. உட்கார விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி ஓரமா போய் நிப்போம். சட்டைக்கு பதிலா சமக்காலத்தை பொத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல? கருமடா. அண்ணே என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? ஏன் இடம் போட்டு வச்சிருந்தியா? நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். டேய் என்னடா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? மனுஷனுக்கு 2 கால் இருக்குது, நிக்கிறதுக்கு தான்டா. ஓஹோ, சரியான லூசு பள்ளியா இருப்பா இவங்க இருக்க. டேய் நான் நிக்கவே இல்லடா இனிமேல். அண்ணே என்ன வேகமா எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கேன். ஆமா அமெரிக்காக்காரன் குண்டு போட போறானா, அதை தடுத்து நிப்பாடுறக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். ஆமா நீ எதுக்கு என்ன தடுத்த? இல்ல வேகமா நடந்து போனீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். டேய் நடந்து போறதுக்கான ரோடே போட்டு வச்சிருக்காங்க. டேய் என்னடா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து நிப்பாடுற மாதிரி நிப்பாட்டுறீங்க? டேய் உனக்கு நடக்கிறது பிடிக்கும் அவ்வளவுதானா? தள்ளுற கொஞ்சம் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு பாரு. போங்கடா. அண்ணே என்ன ஓம் பிரச்சனை? எங்க அப்படி ஓடி தெரிய? வேற எப்படி தான் வாழ சொல்றீங்க? ஒரு மனுஷனை உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. வருங்க முதல்ல சொல்லுங்க. ஏய் என்ன போறியா? பின்ன விட்டு போகாதா? அதான் உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க, நடக்க விட மாட்டேங்கிறீங்க, ஓட விட மாட்டேங்கிறீங்க. வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஈசப்பத்துல இருந்து வர மாதிரியே வர்றீங்க. வேற எவ்வளவு வராங்க பின்னால? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டது இது. என்ன கேட்ட? நான் அவங்களையும் மறந்து விட்டீங்க. ஏன் ஓன்னு என்னன்னு கேட்டேன். மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனை? சரி போங்க போங்க, அழுகாம போங்க. பிரச்சனையா ஒரு மனுஷனை காலையில இருந்து உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. நாய் படுத்துற பாரு படுத்துறீங்களா? ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கிறீங்க? ஐயோ அந்த ஊர்ல இல்லடா சாமி. மஞ்சு, somebody is waiting for you. ஏதோ பேசலாம் சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க, எதுவுமே பேசாம வரீங்களே. நான் பேச வந்தது சொன்னா எங்க நீ கூட பேசாம போயிடுவேன்னு. அப்படி என்ன பேச போறீங்க? பிரபாகர் பத்தி தான். இது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டேன். இப்படி பிடிவாதமா விலகி விலகி போய்தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு நல்லவர் மேல பழிய போட்டு அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. அநியாயமா எங்க அக்காவை கொன்னு எங்க குடும்பத்தையே நாசமாக்குறது அவர்தான். தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்க. இப்படி நீ பேசிட கூடாதுன்னுதான் உங்க 2 குடும்பத்து பிரச்சனையிலையும் 3வது நபர் நான் தலையிட வேண்டான்னு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். இனிமேல இருந்துருங்க. முடியாது. பிரபாகர் படுற வேதனையை பார்த்துட்டு இனிமேலும் என்னால பேசாம இருக்க முடியாது. அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருக்கு. மீனா இறந்து போனதுக்கு காரணம் பிரபாகர் அவளை பிடிக்கலன்னு சொன்னதுதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, மீனாவை பிடிக்கலன்னு பிரபாகர் சொல்லவே இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு போட்டோவை அனுப்புனாங்க? அவருக்கு தெரியாம அவங்க வீட்டுல அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வரணும்? அது அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நாங்க எங்க அக்காவை எழுந்துட்டு வேதனை படணுமா? இது நியாயமா? மஞ்சு, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தனக்கு வரப்போற மனைவியை பத்தி கனவும் கற்பனையும் இருக்கும்.
தன்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். பாக்குற எல்லா பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? இது யதார்த்தம். எது யதார்த்தம்? திஸ் இஸ் சீட்டிங். வர வேண்டியது, பொண்ணு பார்க்க வேண்டியது, போய் லெட்டர் போடுறேங்கிறது, போன் பண்றேங்கிறது. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு எந்த ஆம்பளையாவது யோசிச்சு பாக்குறாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். நாம போய் மாப்பிளைய பார்த்துட்டு மாப்பிளை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அந்த மாதிரி ஏன் இங்க நடக்கிறது இல்ல? நீ பேசுறதுக்கும் நான் கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற விஷயம் இல்ல. காதல்ல தோத்து போற ஒவ்வொரு பொண்ணும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுனால எல்லா பொண்ணுங்களும் தற்கொலை தான் முடிவுன்னு தேடிக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே உயிரோட இருக்க முடியாது. ஏன் என்னையே எடுத்துக்கோ. ஆரம்பத்துல நான் கூட தான் பிரபாகரை நேசிச்சேன். ஆனா அவர் என்னோட லவ்வை ஏத்துக்கல. அதுக்காக நான் தற்கொலையா பண்ணிக்கிட்டேன். we are friends today. ஓஹோ, அதான் உங்க பழைய லவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? படிச்ச பொண்ணு, நாகரிகம் தெரிஞ்சவ, சொன்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். நான் கூப்பிட்ட உடனே மரியாதை கொடுத்து என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நான் பேசி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. இதோட நான் பேசுறதை நிறுத்திட்டா நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பாவது மிஞ்சும். பை பை. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. ஓகே அங்கிள். ஃபோன் பண்ணுங்க. பாய். வாங்க புது மாப்பிள்ள, எங்க வந்தீங்க? உங்க கல்யாண தேதி சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? நாங்க எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு கார்ல வந்து இறங்கி உங்க பந்தாவை காட்டுறீங்க. டேய் முருகா, பேர சொல்லி கூப்பிடாத. அந்த அருகதையை இழந்து எவ்வளவோ நேரமாயி போச்சு. டேய் இப்போ என்ன நடந்து போச்சு? நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஒண்ணும் நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே சார். எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு உன் மனசாட்சி இடம் கொடுத்துச்சு? ஓ சாரி சாரி சாரி. மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க அதை பத்தி யோசனை பண்ணிருப்பீங்க. முருகா, பிரபா, இவனுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்கடா. எனக்காக, உன் நண்பன் முருகனுக்காக ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாடுறா பிளீஸ். டேய், எதிரிய கூட மன்னிக்கலாம்டா, ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. எங்க முகத்திலே முடிக்காத, போயிரு. டேய் அத சொல்லிட்டு போதான்டா நான் வந்தேன். இப்போ என்ன கார்ல இறக்கி விட்டு போறாரே எங்க மாமனார் மிஸ்டர் ராமநாதன். அவரோட பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்க முகத்திலே முழிக்க கூடாது, உங்களோட பேசக்கூடாதுன்னு தான். அதுக்கு அவர் எனக்கு கொடுக்கிற சீதன் என்னன்னு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்கிற அவரோட பொண்ணு 3 கோடி ரூபாய் சொத்து. மைண்டட் மிஸ்டர் ராஜா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க இருந்த நட்பை இழந்துட்டீங்க. டேய், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபியூச்சரா? எனக்கு ஃபியூச்சர் தான்டா முக்கியம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்போ கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாது. இனிமேல ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து ஓ முன்னாடி நின்று நான் பேசிக்கிறேன்னா என்ன மாதிரி முட்டாள் எவனும் கிடையாரா? பாபரப்பா போலாம். வாழ்த்துக்கள். எங்கம்மா கிளம்பிட்ட? எங்க வீட்டுக்கு. இது உன் வீடு இல்லையா? இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்க என் கூட பிறந்ததுனாலதான் அண்ணன். ஆனா அண்ணனா இருந்து இந்த தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சது பிரபா அண்ணன் தான். அவருக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க இருங்க. எல்லாத்துக்குமே கவலைப்படுறவன் முட்டாள், எதுக்குமே கவலைப்படாதவன் பைத்தியக்காரன். மத்தவங்களுக்காக கவலைப்படுறவன் தான் மனுஷன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே ஓடி வந்து உதவி செஞ்சது அந்த பிரபாகர் தான். அதை நீங்க மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல. லதா, இது ஒண்ணு தலைப்பிரசவம், அடுத்த மாசம் டெலிவரி. இந்த நேரத்துல அம்மாவோட நம்ம வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. யோசிச்சு பாரு. இல்லண்ணே, நான் உங்களை மன்னிச்சு இங்க இருந்தாலும்
நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன மன்னிக்காது. அம்மா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. அவளுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா, போறா. எனக்கு வேற இடம் இல்லப்பா. ஏன் அந்த முட்டை அளவு 2 ரூபா, புக்கு 3 ரூபா, ஊருகா 1 ரூபா, பாக்கு 2 ரூபா, இது 4.50. அப்படின்னா அந்த பாட்டில் என்ன விலை? ஐயா உனக்கு என்ன வேணும்? உன் கடையில் என்ன இருக்கு? தட்டு மூட்டி சாமான்ல இருந்து லோட்டுல இருந்து லோசு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா லொட்டுல ஒரு குளவும் லொசுக்குல ஒரு குளவும் கொடு. இது வியாபாரம் சரி வராது, முதல்ல இடத்த காலி பண்ணு. கோச்சிக்கிறான் தம்பி, ஒரு ஃபில்டர் வெல் சொல்லு இது கொடு. ஃபர்ஸ்டே கேட்கலாம்ல. ஆஹா, பெரிய மீன் சிக்காது போல் இருக்கே. சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான். பாப்பா, உன் பேர் என்ன? ராணி. உங்க அம்மா பேரு? குமுதம். உங்க அக்கா பேர் என்ன? தேவி. அப்படின்னா உங்க அப்பன் பேரு ஆனந்த விகடனா? இல்ல, ஆ. நக்கீரன். ஆத்தாடி, என்ன பேப்பருக்கு பிறந்த ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. இதுக கிட்ட வாழாட்டோம்னா தலைப்புச் செய்தியில வந்துரும். வரட்டா?